தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் எஸ்ஐபி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் மந்த்லி கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் பிக் அமௌண்ட் கிரியேட் பண்ண ஆசை இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். இந்த வீடியோவில் எஸ்ஐபி அப்படின்னா என்ன, எஸ்ஐபி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எஸ்ஐபியில் எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற எல்லாமே சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா அதற்கு டிமேட் அக்கௌண்ட் தேவை. இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில இருந்தே ஆன்லைன் மூலம் மொபைல் மூலமா நீங்க ஃப்ரீயா வித்தின் ஒரு 2 மினிட்ஸ்ல அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எஸ்ஐபியோட ஃபுல் ஃபார்ம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க மந்த்லி ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்க மந்த்லி 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிட்டு நீங்க என்ன மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க செலக்ட் பண்றீங்களோ, மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஸ்டாக்ஸ்ல செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காவே அமௌண்ட் பேங்க்ல இருந்து டெபிட் ஆயிட்டு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து எஸ்ஐபி அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் மார்க்கெட் அப் டவுன் இருந்தாலும் ரெகுலரா இன்வெஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து எஸ்ஐபி அப்படிங்கிறது. ஏன் இந்த எஸ்ஐபி மோஸ்ட் பவர்ஃபுல்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா எஸ்ஐபியில் இருக்கிற பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் தான். நீங்க டைமிங் பத்தி யோசிக்க தேவையே இல்லை. மார்க்கெட் ஹையா இருந்தாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, லோவா இருந்தாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ருபி காஸ்ட் ஆவரேஜிங், இதை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. மார்க்கெட் டவுன் அப்படின்னா அதிகமான யூனிட்ஸ் வந்து நீங்க வாங்குறீங்க, மார்க்கெட் அப் அப்படின்னா மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கும் போது குறைவான யூனிட்ஸ் வந்து நீங்க வாங்குவீங்க. சோ ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகும். இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜிங்க நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல உள்ள இந்த டேபிளை பாருங்க. மந்த் 1, மந்த் 2, மந்த் 3 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். எல்லா மந்த்துமே பாத்தீங்க அப்படின்னா நான் 1000 ரூபாய் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறது நான் எஸ்ஐபி பண்றேன் அப்படின்னு வச்சுப்போம். என்ஏவி அப்படிங்கிறது நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா நீங்க அசியூம் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? மந்த் 1 பாத்தீங்க அப்படின்னா நான் 1000 ரூபாய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். அப்ப என்ஏவியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 10 ரூபாய் இருக்கு. அதாவது ஒரு ஸ்டாக் பிரைஸ் அப்படிங்கறத நீங்க அசியூம் பண்ணிக்கங்க. அப்ப என்னால பாத்தீங்க அப்படின்னா 100 யூனிட்ஸ் வந்து என்னால வாங்க முடியும், 100 ஸ்டாக்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கங்க. இப்ப அடுத்த மந்த் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து 10 ரூபாயில இருந்து 5 ரூபாயா கம்மி ஆயிருச்சு. ஆனா நான் ரெண்டாவது மந்த் அதே 1000 ரூபாய் தான் நான் இன்வெஸ்ட் பண்றேன். அப்படிங்கும்போது என்னால 200 யூனிட்ஸ் வாங்க முடியும், அதாவது 200 ஸ்டாக்ஸ் என்னால வாங்க முடியும். இப்ப அடுத்த மந்த் 3ல பாத்தீங்க அப்படின்னா சேம் நான் 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். அப்ப அந்த ஸ்டாக்கோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 20 ரூபாய் போயிருச்சு. ஓகேங்களா? அப்ப என்னால அந்த மந்த் பாத்தீங்க அப்படின்னா 50 யூனிட்ஸ், அதாவது 50 ஷேர்ஸ் என்னால வாங்கி இருக்க முடியும். ஓகேங்களா? இப்போ என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 3000. பட் என்கிட்ட எவ்வளவு ஷேர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 350 ரூபாய் இருக்கும். சோ ஆவரேஜ் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. இதுதான் எஸ்ஐபியில் இருக்கிற மிகப்பெரிய மேஜிக். நெக்ஸ்ட் எல்லாருமே கேட்கிற விஷயம், இப்போ நம்ம எஸ்ஐபியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா எஸ்ஐபி முறையில் எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க மந்த்லி 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போம். 10% வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா 10 to 15 இயர்ஸ்ல உங்களுக்கு லேக்ஸ் ஆகும். எக்ஸாம்பிள், நீங்க மந்த்லி 200 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க 15 வருஷத்துக்கு அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 8 to 10 lakhs உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ டைம் தான் பிக்கஸ்ட் பவர். ஓகே, இப்போ இந்த எஸ்ஐபியை எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து தேவை. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதா அப்படிங்கிற புரோக்கர் யூஸ் பண்ணி தான் லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஜீரோதா அப்படிங்கிற புரோக்கர்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதே போல இந்த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி எல்லாம் பண்றதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு நான் ஜீரோதாவே நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு விருப்பமான மியூச்சுவல் ஃபண்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி லம்சம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ எஸ்ஐபியை கிளிக் பண்ணி ஆட்டோ டெபிட்டை வந்து நீங்க செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களாலையும் வந்து எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இந்த எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாவே எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு அதுல வரும். ஓகே, யாரெல்லாம் இந்த எஸ்ஐபி
எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா பிகினர்ஸ், சேலரி பீப்புள், என்னால் வந்து ட்ரேடிங் வந்து ஃபுல் டைம் பண்ண முடியாது, 9 to 5 வந்து நான் ஜாப் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எஸ்ஐபி வந்து நீங்கள் பண்ணலாம். அதுக்கடுத்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐபி பண்ணலாம். நான் வந்து ஒரு கார் வாங்கணும், இல்லை ஹவுஸ் பில்ட் பண்ணணும், இல்லை என்னோட சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு எஜுகேஷன்ஸ்க்காக எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு லாங் டேர்ம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் எஸ்ஐபியில் பேஷன்ஸாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க காமனாக என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 monthஸில் வந்து எஸ்ஐபியை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. லாங் டேர்மாக நீங்கள் எஸ்ஐபி பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ரெண்டாவது, மார்க்கெட் இப்போ டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப வந்து பயப்படுறாங்க, உடனே எஸ்ஐபியை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நீங்கள் மார்க்கெட் டவுனில் இருக்கும் போது தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் நிறையா யூனிட்ஸ் வந்து நம்மளால் வாங்க முடியும். மூணாவது, ரேண்டம் ஃபண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, எஸ்ஐபி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு ஃபண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றுக்கு 3 தடவை நல்லா அனலைஸ் பண்ணி பாஸ்ட்ல எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. பேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். எஸ்ஐபினா ரொம்ப சிம்பிளான பவர்ஃபுல்லான வெல்த் கிரியேஷன் டூல். ஸோ அதை நம்மளோட வெல்த்துக்கு நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட வெல்த்தை வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், டவுட்ஸ் இருந்தது, கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.